அப்பாடா எனக்கு 1 வருஷத்துக்கு அப்பளக்கட்டு வாங்குற வேலையே இல்லை. எல்லா வகையான வத்தலும் எங்கள் அம்மாவே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கூட உருளைக்கிழங்கு வத்தல் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 5 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. அது நல்லா கொதித்து வந்த உடனே கல் உப்பு சேர்த்துட்டு எல்லா உருளைக்கிழங்கு ஸ்லைஸையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்தால் போதும். மாடி மேலே போயிட்டு மொத்தமாக கொட்டி தனித்தனியாக எடுத்து போட்டு விட்டாங்க. நல்லா காஞ்சி வரணும். ஒரு நாள் வெயிலுக்கே நல்லா காஞ்சிருச்சு. 5 கிலோ உருளைக்கிழங்கு வத்தல் 1/2 கிலோ அளவு தாங்க வந்துச்சு காஞ்ச உடனே. அவ்வளோதான், எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போட்டு எடுத்தால் உருளைக்கிழங்கு வத்தல் ரெடி ஆயிடுச்சு. கார சாதத்துக்கு கொஞ்சம் ஆச்சி மிளகாய் தூள் தூவி விட்டுட்டாங்க. இது கூட வெறும் வயலே சாப்பிட்றலாம், இது கூட சோறு தண்ணிலாம் வேண்டாம் நமக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கை காலை வச்சுட்டு சும்மாவே இருக்காது எங்கள் அம்மா. கேஸு சும்மா இருக்குது, மறுபடியும் இன்னொரு வத்தல் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருந்து, இது என்னம்மா தோசை அப்படின்ட்டு இருந்து, இது கஞ்சி வத்தல் ட்ரீ அப்படின்ட்டு இருந்தாங்க. ஒரு குண்டாக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சு அது மேலே துணியை கட்டி வத்தல் ஊற்றிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தால் கூட எனக்கு, இல்லைன்னா எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோன்ட்டு இருந்தேன்.